விஜய் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்டர் அணி நாளை ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், வணக்கம். நாளை நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை குறித்த விவரங்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துடைய நடவடிக்கைகள் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. இன்னும் 3 நாட்கள்ல அவர்களுடைய சிறப்பு பொதுக்குழு கூட உள்ள நிலையில பல்வேறு தரப்பிலான நிர்வாகிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து பனையூர்லக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்துல நடைபெற்று வருகிறது. புதிய மண்டல பொறுப்பாளர்களுக்கு முன்பாக நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியதற்கு பிறகு அணி ரீதியிலான உட்கட்டமைப்பு மேம்படுத்துவதில் தமிழக வெற்றி கழக தலைமை உறுதியாகவும் வேகம் எடுக்கவும் தொடங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இன்று வழக்கறிஞர்கள் அணிக்கான ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டு தாவேர்காவிற்கான வழக்கறிஞர் அணி கூடுதல் பொறுப்புகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. 10 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு அதில் 10 மாநில நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் தேவையான அளவுல வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் இருக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் கட்சியுடைய பணிகள் எதாக இருந்தாலும் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வாங்குவதோ அல்லது கூட்டத்திற்கு அனுமதி வாங்குவதோ ஆக எந்த பணியாக இருந்தாலும் வழக்கறிஞர் அணிதான் முன்னெடுக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தலாக இந்த கூட்டத்தில் அறிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் பனையூர்ல கூடிய தலைமை அலுவலகத்துல விஜயின் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டுள்ள தொண்டரணி ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல பாதுகாப்பாகவும் தொண்டர்களை பாதுகாப்பாகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 468 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் விஜய் பிரச்சாரம் செல்லும் இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு பணிகளுக்காக செல்வார்கள். இவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நாளை பனையூர்ல நடைபெற இருக்கிறது என கட்சி தலைமை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.